தமிழ் படிக்குமா? 15 வருஷமா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மீனிங் பரலோகத்துக்கு வருவான். விசுவாசிக்காதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மீனிங் நரகத்துக்கு போவான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் யாவரும் சீஷர். வேதம் சொல்லுது, என் நாமத்துல போய் உலகெங்கிலும் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து என் சீஷர்களாய் ஆக்குங்க. அப்போ நீங்களும் சீஷர், பிரதரும் சீஷர், இங்க இருக்கிற எல்லாருமே சீஷர்கள். அப்படின்னா இயேசுக்கு வேலைக்காரங்க. இந்த உலகம் வந்து நம்மளை பிரிச்சிச்சு. வேலைக்காரங்க இங்க நிக்கணும், விசுவாசிகள் அங்க நிக்கணும். அதனாலதான் நீ இயேசுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிற. நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போகணுமா? நான் ஒரு கூட்டத்தை எடுத்துன்னு வரேன், இயேசுகிட்ட காமிக்குவேன். இயேசுப்பா, இவங்கெல்லாம் நான் சேர்த்த கூட்டம். இயேசுப்பாக்க நான் காமிக்க போறேன், இவங்கெல்லாம் நான் சேர்த்த கூட்டம்ப்பா, நாங்க வேலைக்காரன், இவர்களெல்லாம் விசுவாசிகள். இயேசு கேட்பார், வெரி குட், நல்லா வேலை செஞ்சிருக்கிறேன். இதுல எத்தனை பேரை எனக்கு வேலை செய்யறதுக்கு நீ மாத்தின? விசுவாசியா மாத்திட்டேன், நல்லது. எனக்கு வேலைக்காரர்களா எத்தனை பேர் மாத்தினேன்? நான் மேல எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கொஞ்சம் சொன்ன ஞாபகம்தா? பேதுரு, ஞாபகம்தா? பேதுரு, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போன ஞாபகம்தா? ஜான் சொல்லிட்டு போன ஞாபகம்தா? தோமா ஞாபகம்தா? நான் உலகில நீ சிஷ்யனாய் வா, ஒரு கூட்டம் விசுவாசிகளை உன் பின்னால் கொண்டு வா. நான் எங்கேயும் சொல்லலையே. உலகெங்கிலும் போய் என் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராய் மாற்று. நீ செஞ்சா சுனில்? இல்லப்பா, உங்க பேர்ல பேயெல்லாம் ஓட்டுனா அவங்களுக்கு விசுவாசிக்கலாம். உங்க பேர்ல ஆண்டவரே அவங்களுக்கு தீர்க்க தரிசனமான்னு சொன்னேன். உங்க பேர்ல அவங்களுக்கு எல்லா அற்புதம் செஞ்சுட்டேன். நான் சொல்லுவேன், சொல்லுவார், ஆமாவா ஆமாவா, நீ யார் எனக்கு தெரியாதே. அப்போ நான் போயிட்டு வாழ்ந்தாலும் ஓடுதான் மறிச்சாலும் ஓடுதான் பாடினா கூட அவர் கேட்க மாட்டார். உமக்காகத்தாக உயிர் வாழ் கேட்க மாட்டார். என் தேவையை சொல்லி சொல்லி உன்னை துக்கமான கேட்க மாட்டார். பிதாவே 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 கேட்க மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ யார் என்று தெரியாதுன்னு சொன்னாவே நம்ம ஊமை ஆயிடுவோமா? ஆயிடும். நம்ம பேசுறது நம்மளுக்கு கேட்கும், யாருக்குமே கேட்காது. ஏன்னா நான் உன்னை சீஷனாய் மாத்தாததுனால உனக்கும் இடம் இல்லை, எனக்கும் இடம் இல்லை. இயேசு அதுக்காக தான் கண்டிச்சு பேசுறாரு. உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறேன்? செத்துட்டேன்னு சொல்லிட்டு மீன் சாப்பிட்டு உட்காந்துக்கிறியா? ஆடம்பரம் வாழ்ந்திருக்கிறியா? ஊரை ஏமாத்திருக்கிறியா? காணிக்கை ஏமாத்திருக்கிறியா? ஜனங்களை ஏமாத்திருக்கிறியா? சமுதாயத்தை ஏமாத்திருக்கிறியா? நீ சொகுசா வாழ்ந்திருக்கிறியா? இதோ சொகுசா வாழ்ந்திருக்கிறியா? போப்பா, ஏஞ்சி போப்பா, போ, உலகெங்கிலும் சீஷனாய் மாத்து, எல்லாரையும் சீஷனாய் மாத்து, என் பிள்ளைகளை மாத்து, என் வேலைக்காரர்களை மாத்து. எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யட்டும், சின்ன வேலை செய்யும், சின்ன வேலை செய்யும், சின்ன வேலை செய்யும் போதும். சின்ன வேலை என்னப்பா? அந்த சின்ன வேலை யாருக்காவது ஜெபி, யாருக்காவது ஜெபி, யாருக்காவது இயேசு பத்தி சொல்லு. ரோட்ல பசியா உட்காந்துப்பான், போய் சாப்பாடு கொடு. விதவைகள் வீட்டுல கண்ணீரோட இருப்பாங்க, போய் விசாரி. ஜெயில இருப்பாங்க, தப்பு செஞ்சுட்டமே குற்றமான சாட்சி, போய் சந்தி. ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, நோய் நொடியோட, போய் சந்தி. ஏழைகளை சந்தி, திக்கற்றவர்களை சந்தி, கைவிடுவர்களை பற்றி போய் சந்தி. இதுதானாப்பா உன் வேலை? மீன் சாப்பிட்டு உட்காந்து செலிப்ரேட் பண்றதுக்காக என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும்
நான் சிலுவையில் கொடுக்கல. It is not to celebrate. I have given my life. I have given my life to examine yourself whether I did something for God.